ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் நிவிஷா. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேனில் அரிசி மாவு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் இது வீட்லேயே அரைச்ச மாவு, நீங்கள் பேக்கெட் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமில் கருகிடாமல் கைவிடாமல் கலரி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஒரு கப் உளுந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு கப் போட்டு ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு கப் அரிசி மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 2 ஸ்பூன் வறுத்த உளுந்து மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி பதம் வர அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு சாஃப்டாக இருக்கணும். அப்போ முறுக்கு குழாயில் பிழிஞ்சு விட்டால் நம்மளுக்கு நல்லா வரும். நல்லா எண்ணெய் கொதிக்க வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வெந்து வரும். ஃபாஸ்ட்டாக வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே செவந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது மாவு. அவ்வளோதாங்க, சூப்பராக பட்டர் முறுக்கு ரெடி. நெக்ஸ்ட் ஓட்டை வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் மாவு ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுட்டேங்க. மொத்தமாக செலிக்கும் போதே கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. தென் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலையும் நாளாக பிச்சு சேர்த்துக்கோங்க. தென் ஓட்டை வடை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வச்சு அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச எண்ணெய் நம்ம குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து கூட ஊற்றி அதையும் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சுடுங்க. அந்த கடலைப்பருப்பு சொன்னலைங்க, அதை ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ஊற வச்சுடுங்க. ஓட்டை வடை செய்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் பிஃபோரே நீங்கள் ஊற வச்சா தான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணுன்னா சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தாங்க போட்டுக்கிட்டேன், குட்டி குட்டியாக ரவுண்டு போட்டு எடுத்து முடிச்சாச்சுங்க. இலை இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணி சின்ன கிண்ணமாக எடுத்துக்கோங்க. அது உள்ளே வச்சுட்டு நம்ம மேலே தேய்க்கும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், ஒரே லெவலுக்கு அது அமுங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வச்சு செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே அப்படியே ஓட்டை போட்டு விட்டுட்டிங்கன்னா ஆயில் அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகாதுங்க. நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் செவந்து வரணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாளாக போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதாங்க நம்ம ஓட்டை வடை ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி 1 கப் அரிசி மாவு, கூடவே 1 ஸ்பூன் உளுந்து பவுடர், தென் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு மொத்தமாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கை வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நாங்கள் பால் கொழுக்கட்டை செய்யும்போது அந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும். இது மெயினான டிப்ஸ் என்னென்னா, ஃபுல் உருண்டையை பிடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒயிட் டவலில் ஃபேன் கீழே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா காத்தார விடுங்க. செகண்ட் டிப் என்னென்னா, ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதை வச்சு எல்லா பால்ஸ்லையுமே ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு போடும் போது வெடிக்காமல் இருக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளாக போட்டு நீங்கள் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெடிக்குதா இல்லையா என்னன்றது தெரியும். பட் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெடிக்காது. ஸோ நம்ம உப்பு சீடை ரெடிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சீடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உளுந்து பவுடர், தென் கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சோண்டு சால்ட்டு. இதுக்கு கீ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு. கீ இல்லைனாலும் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் கூட நல்லா காய வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீடைக்கு பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. எந்த கப்பில் அரிசி மாவு சேர்த்தோமோ அதே கப்பில் 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதிரசத்துக்கு பதம் வர அளவுக்கு வெயிட் பண்ணணும், அந்த அளவுக்குலாம் வேண்டாங்க. சும்மா வெல்லம் கரைக்கிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்ட்டு உருண்டை வராமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க.
தென் குட்டி குட்டி குட்டியாக பால்ஸில் நம்ம உப்பு சீடைக்கு பண்ணோம்ல அதே மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தாங்க இதுக்கும். ஒரு டூத்பிக் வச்சு இதுலேயே ஓட்டை போட்டு விட்டுட்டு நல்லா காத்தார விட்டுருங்க. நீங்கள் போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். நம்ம இனிப்பு சீடை ரெடிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு பால் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக தாங்க செய்ய போகிறேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் பால் எடுத்திருக்கேன். நல்லா காய வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. தென் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக கீ சேர்த்து நல்லா ரவாவை போட்டு ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாதுங்க. ஸோ கலர் மாறக்கூடாது, அப்போ தான் ரவா லட்டு நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதுக்கு 1/2 கப்பு சுகர் எடுத்து கூடவே 4 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரவை வறுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் மாற்றிட்டு கூடவே அந்த பவுடர் பண்ண சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்குங்க. அதையும் ரவை கூடையே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால் சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை கெட்டியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கலரி உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரவா லட்டு ரெடி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்கலாம். அன்டில் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.